சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க. ஹலோ, சைக்காலஜிஸ்ட் டாக்டர் நடேசனா? எஸ், நான் தான். சொல்லுங்க. ஹலோ டாக்டர், என் பேரு மகேஷ். ஓகே. ஓகே, உங்க ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுது. இதை ஈஸியா சரி பண்ணிடலாம். டாக்டர், உங்க அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வந்து மீட் பண்றேன். நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? நாளைக்கு ஃப்ரீ தான் டாக்டர். சரி, இப்ப நாளைக்கு காலையில 10 o'clock உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, நேர்ல பேசலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்க பேரு மகேஷன் தானே சொன்னீங்க? ஆமா டாக்டர். ஓகே, நான் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிடுறேன். ஓகே டாக்டர். ஓகே ஓகே. கண்டிப்பா இவர் மூலியமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். குணா, ஏ குணவதி, எங்க இருக்க? ஏ குணா, வெளியில வா. அக்கா, அக்கா, என்னக்கா ரொம்ப கோவமா இருக்க? நீ பேசாம இரு. பொண்டாட்டிய விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். ஏ குணா, என்ன இந்த நாட்டாம நம்ம பேரை சொல்லி ஏலம் வா வெளியே. போட்டுருக்கு என்னன்னு தெரியலையே. குணா, அக்கா, வாயில விசாரிக்க போறியா இல்ல கையில விசாரிக்க போறியா? வாயில விசாரிக்கிறதோட அவளை கையில விசாரிக்கா, அப்பதான் உன் கண்ட்ரோலுக்கு வருவா. என்ன அண்ணி, என்ன விஷயம்? யார கண்ட்ரோல்ல வைக்க போறீங்க? குணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க அண்ணி. உனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாருல, அவரை நான் பார்க்கணும். இவங்க எதுக்கு அவனை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அவரை எதுக்கு அண்ணி நீங்க பார்க்கணும்? அவர்கிட்ட ஜாதகம் ஏதாவது நீங்க பார்க்க போறீங்களா? ஜாதகம் பார்க்கறதுக்கு இல்ல குணா, அவர்கிட்ட சில சந்தேகம் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. என்ன சந்தேகம் அண்ணி? அவரை போய் பார்க்கும்போது உனக்கே தெரியும், நாம இப்ப அவர் ஆசிரமத்துக்கு போறோம். ஐயோ அண்ணி, அவர் இப்போ ஆசிரமத்துல இருக்காரோ இல்ல வேற எங்கேயும் போயிருக்காரோ யாருக்கு தெரியும்? வேற எங்க போவாரு குணா? வேற என்ன, சாமி கும்பிட இல்ல கோவிலுக்கு எங்கேயாவது கூட போயிருக்கலாம். கோயிலுக்கு போயிருப்பாரா இல்ல குடிக்க போயிருப்பாரா? ஐயோ, என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. குடிக்கிறதுக்கு பாருக்கு போயிருப்பாரான்னு கேட்டேன். என்னது பாருக்கா? என்ன நீ சொல்றீங்க? அவரை போய் பாருக்கு போயிருப்பாரான்னு கேக்குறீங்க? அவர் ரொம்ப பயபக்தியான ஆள் அண்ணி. ஆமாமா, நேத்து காலையில நான் பார்த்தேனே. நாட்டாம அவனை எங்க பார்த்துச்சுன்னு தெரியலையே. ரொம்ப பயபக்தியோட குடிச்சிட்டு ரோட்ல நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அட படுவாவி பயலே, குடிச்சிட்டு இவங்க கண்லையா படணும்? அந்த குடிகார பயல ஜோசியர்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவன் என்னமோ மகேஷ்க்கு கண்டம் அது இதுன்னு சொல்லி 15 நாளைக்குள்ள கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு வேற போயிருக்கான். நீங்க எல்லாரும் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது இங்க குணா?
வாங்கின காசுக்கு வஞ்சனை இல்லாம நம்மள மாட்டி விட்டு போயிட்டானே. என்ன குணா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்க? ஐயோ அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இப்போ தலையே சுத்துற மாதிரி இருக்கு அண்ணி. அந்த ஆளு மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். அந்த ஆளு ரோட்ல குடிச்சிட்டு சுத்துறான்னு நீங்க சொன்னதுமே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவன் அப்படி ஒரு தப்பான ஆளா? எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அண்ணி. என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்கிட்ட அவரு ரொம்ப நல்ல ஜோசியரு, அவர்கிட்ட ஜாதகம் பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொன்னா. அவ பேச்ச நம்பி பொண்ணு வாழ்க்கை இப்படி தடங்கலாவே இருக்குதே, மாப்பிள்ளைக்கு அடிக்கடி அடிபடுதேன்னு அந்த ஆளை வர சொல்லி பார்த்தேன் அண்ணி. ஆனா நீங்க வந்து அந்த ஆளை பத்தி இப்படி சொல்றீங்களே. என்ன ஆண்டி, என்னாச்சு? மகேஷ், ஒரு ஜோசியர் வந்து உங்களுக்கு 15 நாள்ல கண்டம் இருக்குன்னு சொன்னான்ல? ஆமா ஆண்டி. நேத்து அவனை நானும் அஞ்சலியும் நடு ரோட்ல பார்த்தோம். குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். ஆமா. என்ன ஆண்டி, குடிகாரனை எப்படி ஜோசியர்னு வீட்டுக்கு வர வச்சுங்க? ஐயோ மாப்பிள்ள, அவன் ஜோசியர் இல்ல குடிகாரன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படி அவனை இங்க வர வைப்பேன்? அவன் யாருன்னே எனக்கு தெரியாது மாப்பிள்ள. என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான்னு தான் நான் அவனை வர சொன்னேன். இப்பதான் அண்ணி சொல்றாங்க அவன் பெரிய ஃப்ராடுன்னு. ஆனா இப்பவும் என்னால நம்பவே முடியல மாப்பிள்ள. நம்ப முடியலனா என் கூட வா குணா, அவன் யாருன்னு நானே காட்டுறேன். அண்ணி. அதுக்கப்புறம் நீயே பார்த்து முடிவு பண்ணு. ஐயோ அண்ணி, நீங்க நேரா பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி நம்பாம இருப்பேன்? அந்த குடிகார பயல இத்தோட மறந்துடணும் அண்ணி. அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. என்னது, நம்ம வீட்டுக்கு வந்த ஜோசியக்கார ஒரு குடிகாரனா? ஆமா பத்மா. என் ஃப்ரெண்டு சொன்னாலேன்னு நான் அவனை வர சொன்னேன். ஆனா அவன் ஒரு பக்கா குடிகாரன்னு அண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஆமா அண்ணி, நேத்தே பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, பார்த்த உடனே சொல்லாம ஏன் இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? இவ பேசுறது எல்லாம் பார்த்தா அவன் ஃப்ராடுன்னு இவளுக்கும் தெரியாது போல இருக்கே. குணா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கண்டவங்களையும் ஜோசியக்காரங்கன்னு நம்பி வீட்டுக்குள்ள விடாத. அது எப்படி அண்ணி இனிமே விடுவேன்? இனிமே நான் யாரையுமே விட மாட்டேன். அவன் ஃப்ராடு பையன்னு தெரிஞ்சு போச்சுல, ஆ, அதனால அவன் சொன்னது எல்லாமே பொய்யாதான் இருக்கும். ஆமா அண்ணி, பொய்யாதான் இருக்கும்.